வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபெலிக்ஸோட மனைவி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஃபெலிக்ஸ் அவரோட மனைவி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சவுக்கு சங்கர் காவல்துறையினரை அவதூறாக பேசின வீடியோவை வெளியிட்டதற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபெலிக்ஸோட மனைவி கேட்குற மன்னிப்பை சவுக்கு சங்கர் கைது செய்த போதே ஃபெலிக்ஸ் அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் சவுக்கு சங்கரை கைது செய்ததே தவறுங்கிற மாதிரி தான் ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கக்கூடாது. அந்த வீடியோவை தடை பண்ணி வச்சிட்டோம். அதனால் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபெலிக்ஸோட மனைவி. தவறு செய்தவர் ஃபெலிக்ஸ் அவர்கள் தான். தன் கணவர் மேல் உள்ள அக்கறையால் ஃபெலிக்ஸோட மனைவி மன்னிப்பு கேட்குறாங்க. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தவறு யார் செய்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸ்ரீமதி விஷயத்தில் இவர் என்னென்ன செஞ்சார் கொஞ்சம் நினச்சி பாருங்கள்.